ஏன் ஞானத்தால் வீடு கட்டி எழுப்பப்படல? நான் விரும்புகிறேன் சபையில் எனக்கு ஒரு பெரிய பேர் கீர்த்தி புகழ்ச்சி வர வேண்டும், போதகன் என்னை மெச்சிக்கொள்ள வேண்டும். காணிக்க தசம்பாகம் சொல்லுகிற வார்த்தையை தட்டாமல் செய்கிறேன். எந்த மனுஷனுக்கு பிடிக்காதுன்னு? வரவு, என்னுடைய வருகையும் பிடிக்கும், என் இடத்திலிருந்து வருகிற வரவுகளும் சபை எதிர்பார்க்கும், அல்லது அது தவறு இல்லை. இது ஒரு சாட்சி வருமா, புகழ்ச்சி வருமா, வராதா? நல்ல மனிதன், எங்களுக்கு தெரியும் அவர் இத்தனை ஆண்டுகள், அவன் இந்த பாதிரியார் போதகர் பார்க்கறது என்னமோ 2 ஹவர் 3 ஹவர் தான். மீதியான நாட்களெல்லாம் யாரோடு நீங்கள் வாழ்கிறீங்க? குடும்பத்தோடு வாழ்கிறீங்க. அந்த குடும்பம் எப்படி உருவாக்கப்பட்டது? ஒரு திருமணத்தின் மூலம் உருவாக்கப்படுகிறது. அந்த திருமணம் இன்னொரு குடும்பம் உங்களோடு கூட இணைகிறது இல்லையா? இதில் சரி பண்ணி கொள்ள வேண்டிய இடங்கள் இருக்கிறதுன்னு சொல்ல வரேன் நான். சில பேருக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியாது, என்ன நடக்கிறது என்றே தெரியாது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்பதெல்லாம் குடும்பத்துக்கு என்று நேரம் ஒதுக்கத்துல வருவாங்க, சாப்பிடுவாங்க. போத்திபாருடைய கணவன், மன்னிக்கவும், போத்திபாருடைய மனைவி தான் நமக்கு தெரியும் என்ன வேலை பண்ணான்னு. என்ன அதனால் போத்திபாருடைய மனைவி தான் தெரியும். போத்திபார் என்ன செய்வான்? வருவது, சாப்பிடுகிறது, போகிறது, மூர்க்க வெறி கொண்டவனா இருப்பான். முழு கவனமும் தன் பதவியிலும் தன் அரசு வேலையிலும், அந்த வேலைக்கு வீட்டுக்கு இது வந்து ஒரு உணவு விடுதி போல ஆயிடுச்சு. அந்த பெண்மணியில் பேசவும் இல்லை, பழகவும் இல்லை, நெருங்கி ஜீவித்ததாக வேதம் சொல்லவில்லை. அவள் வேற ஒருத்தனுடைய வாழ்க்கையை நொறுக்கி போடுகிற அளவுக்கு போயிட்டான் யோசேப். ஆமாம், அவன் மூர்க்க வெறி கொண்டவன். சொல்லுகிறதெல்லாம் நம்பினான். பெண்ஜாதியை நம்புறது தவறு இல்லை, ஆனால் பெண்ஜாதி யாருன்னே தெரியலையே இவனுக்கு. தனக்குரியவளா அல்லது இச்சைக்குரியவளா, இவள் சர்ச்சைக்குரியவளா என்று தெரியவில்லை. ஆனால் அதிகாரி, அரசு அதிகாரி, படிக்காமல் அவ்வளோ பெரிய பட்டத்துக்கு வந்திருப்பானா? அரசியல் தலைவர்களுடைய அனுகிரகத்தை பெறாமல், நம்பிக்கையை சம்பாதிக்காமல் அவ்வளோ பெரிய பதவி கிடைத்திருக்குமா? சம்பாத்தியம் பண்ண முடியுமா? இதெல்லாம் அலுவலக ரீதியான உயர்வுகள், சமூக மேன்மை, சமுதாயத்தில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைத்து கொள்ளுகிறதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், இது எல்லாம் வைத்து குடும்பம் நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் என்றால் இதுதான் நடந்திருக்குது அந்த குடும்பத்தில். இவ்வளோ பெரிய அதிகாரி, அரசு அதிகாரி, அவன் மனைவி இடத்துல ஒருவன் சரசம் பண்ண வந்தான் தான் வழக்கு. ஆனால் அது பொய் வழக்கு, நமக்கு தெரியாது பொய் வழக்குன்னு. ஆனால் அந்த பெண்மணி எந்த அளவுக்கு வனாந்தரத்தில் நடத்தப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு செய்கைகளில் ஈடுபட்டிருப்பால். நீங்கள் மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்குற வாழ்க்கை வாழ்கிறீர்கள்.